எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனம் மொழி மெய்யால் போற்றி பணிகிறேன். இன்றைய அதிகாலை பிரார்த்தனை வகுப்பிலே கலந்து கொள்ளும் அனைத்து பங்களிப்பாளர்கள், பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர் தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்மா பற்றி சுருக்கமாக பார்த்து கொண்டிருந்தோம். கர்மம் காரியமாற்றுதல் தான் கர்மா அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக இப்போ மீடியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக ஆன்மீகம் அப்படின்னு சொன்னால் கர்மாவை பற்றி பேசாத ஆளுகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இப்போ கர்மா எல்லா இடத்துலையுமே பரவி இருக்கிறது அப்படிங்கிற உண்மையை எல்லாரும் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது நம்முடைய செயல்பாடுகள் தான் கர்மம். நம்ம ஒரு காரியம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் தான் கர்மம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. காரியமாற்றுதல் நமக்கு பலனை அளிப்பதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நாம் எந்த ஒரு காரியம் செஞ்சால் ஏதோ ஒரு நமக்கு நன்மை இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் காரியம் செய்வோம். இல்லைனா சும்மா தான் உட்காந்துருப்போம். நம்ம இந்த பலனை அளிப்பதற்காக மட்டும் இருந்தால் அது நல்லது தான். ஆனால் பிற ஜீவனுக்கும் தாக்கத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கும்போது அப்போ அதுக்கு ஒரு ஊறு விளைகிறது. இந்த தாக்கத்திற்குரிய பலனை பிற்காலத்தில் நமக்கு இந்த இயற்கை அளித்தே தீரும் அப்படிங்கிறது தான் கர்ம கோட்பாடு. அது ஒரு நீதி கோட்பாடு தான், இறை நீதி கோட்பாடு என்று சொல்லலாம். இயற்கை வழங்கிய ஒரு கொள்கை வகுத்து வைத்திருக்கிறார்கள் என்பது பல பேரறிஞர்கள் ஆராய்ந்து அறிந்து அதை நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டு நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமான ஒரு கோட்பாடு. ஏன்னா நாட்டுக்கு நாடு நீங்கள் போகும்போது நீதி அப்படிங்கிறது மாறுபடும், இடத்துக்கு இடம் மாறுபடும், ஏற்றத்தாழ்வியலும் மாறுபடும். இப்போ பணம் நிறையா இருக்கிறவனுக்கு ஒரு நீதி இருக்கும், இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் ஒரே நீதியை நான் வழங்குவேன் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு வரும்போது அந்த நீதி கோட்பாடை தான் வினை கொள்கை, கர்ம கொள்கைங்கிறாங்க. இது ஏற்றுக்கொள்வது தான் நமக்கு நல்லது. நம்முடைய சமூக நலன் கருதி இதை ஏற்றுக்கொண்டது வாழ்வது தான் மிக மிக நல்லது. இதில் கேள்வி கேட்டு இது இருக்கா இல்லையா, இதனால் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அடுத்த ஜென்மத்தில், இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்குது. இதை நம்ம சொல்லிக்கொண்டே போனால் அது அந்த ஊருக்கு போய் தான் நீங்கள் நேராக போய் கேட்கணும். அந்த மாதிரி ஆகிடும். முற்பிறவியில் நான் என்ன இருந்தேன்னு பேசக்கூடியவர்கள்லாம் இப்போ கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்களெல்லாம் நீங்கள் நேராக போய் பார்க்கணும். இதெல்லாம் இப்போ வீடியோலாம் தப்பாக எடுக்கிறதுனால அதையும் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி சில நேரத்தில் சிந்தனைகள் வரக்கூடிய ஒரு மோசமான காலம்தான். இருந்தாலும் ஊழ் அப்படிங்கிற விஷயங்கள், விதி அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறது. அது இல்லை என்று நாம் முழுவதுமாக ஒதுக்கிவிட முடியாது. அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த கொள்கையை எல்லா மதத்தினரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதில் முக்கியமான விஷயம் எப்படின்னா, அனைத்து எல்லா மதமும் நியாயத்தையும் நீதியும் எல்லாருக்கும் அளிக்கணும், எல்லாமே ஒழுக்கத்தில் வாழணுங்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. அத்தனை மதங்களும் இந்த ஊழ் அப்படிங்கிற விஷயத்தை தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டாலும், நீங்கள் நார்த் இந்தியா போனீங்கன்னாலும் எங்கே போனாலும் கர்மா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வினை கொள்கை அப்படின்னு இந்த மாதிரி வெவ்வேறு பேரில் இருக்கும். ஊழ், விதி, நியதி, பால், தெய்வம், எண்முறை அப்படின்லாம் வினைகளுக்கு பெயர்கள் தமிழறிஞர்கள் எடுத்தாண்டு இருக்கிறார்கள். இடத்துக்கு தகுந்தாப்பில் சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஆனால் எல்லாமே ஓவராலாக அந்த இயற்கை என்ன நமக்கு வழங்குகிறதோ நீதி, அந்த வினை கொள்கையை அடிப்படையாக கொண்டு சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். ஊழ் பற்றி வார்த்தைகளை முழுவதுமாக எல்லாருக்கும் விளக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அதற்கு நமக்கு ஞானம் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படுகிறது. இப்போ நான் எனக்கு தெரிஞ்சதான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அப்படின்னு நீங்களே யோசித்து ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கான நூல்கள் இருக்கின்றன. அது விளக்கமாக சொல்லக்கூடிய அறிவில் மேம்பட்டவர்கள், பல பேரறிஞர்கள்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நுட்பமாகன்னு சொன்னாக்கா நமக்கு அதுக்கு மேலே நம்ம உள்ளே போக முடியாது. நுண்ணிய அளவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நமக்கு ஒரு பரமாணு, அதில் கார்மன சரீரம் அப்படின்னா கார்மன அணுக்கள் இருக்கின்றன. இப்படியெல்லாம் உள்ளே போயிட்டே இருப்பாங்க அவங்க. இது என்ன மாதிரி கூடுது, எப்படி விளக்குகிறது, இதெல்லாம் நுட்பமாக நம்ம போகலாம். இது ஆரம்ப கல்வி தான். இப்போ நாம் சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆரம்ப கல்வி தான். அடிப்படை நம்ம இதிலே வாழ்ந்துக்கிட்டு போனால் கூட போதும். நுட்பமாக தெரிந்து கொள்ளணும்னு ஆராய்ச்சி மனப்பான்மை இருந்தால் அங்கே செல்லலாம். இப்போ வாழ்வின் செயல்பாடுகளில் 2 வகை உண்டு. ஒன்று இல்லறம், மற்றொன்று துறவரம் அப்படின்னு தான் நம்ம அன்றைக்கு பார்த்தோம். இது நம்மளாக தேர்வு செய்யக்கூடிய ஒரு விஷயம். நான் ஒரு கணவன், மனைவி, குழந்தைகள் இந்த மாதிரி நான் சூழ்நிலை வாழ்ந்து கொண்டு அதிலே தர்ம நியாயம் தெரிந்து கொண்டு நான் வாழ்கிறேன். அற வழியிலே நான் நடக்கிறேன், அறத்தை பேணுகிறேன். அந்த வழியிலையும்
உங்களுக்கு விதி பலன் நமக்கு கிடைக்க தான் செய்கிறது. அதே போல் இன்னொன்று, நான் வந்து தனி மனித வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும் இருந்துடுறேன், நான் சமூக நலன் மட்டும்தான் எனக்கு, குடும்பம் என்று தனியாக ஒரு விஷயம் எனக்கு தேவையில்லை, அந்த கடமையை நான் சமூக கடமையாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கும்போது துறவரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு தருகிறார்கள். இதில் வந்து என்ன 2 பேருக்கும் வித்தியாசங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வரும்போது இதில் இப்போ நம்மளுடைய குடும்ப சம்பந்தப்பட்ட கடமைகளை நிறைவேற்றினாலும் உங்களுக்கு நற்பேருமா கண்டிப்பாக கிட்டும் அப்படிங்கிறதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. சில இதில் வந்து நீங்கள் குடும்பத்தில் இருந்தால் கூட மோட்சத்துக்கு போக முடியும் அப்படின்னு இருக்குது. சில மதங்கள் வந்து குடும்பத்தில் இருந்து பின்னாடி அதை விட்டு நீங்கள் வெளியில் வந்து தனி மனித வாழ்க்கையில் இருந்து மோட்சத்துக்கு போகிறது தான் உங்களுக்கு பலன் அளிக்கும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லுகிறார்கள். இது முயற்சியின் அடிப்படையிலே வகுக்கப்பட்ட ஒரு நியதி, அவ்வளோதான். நாம் முயற்சி வந்து குடும்பத்தில் இருந்தே உங்களால் செய்ய முடியும்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இல்லாமல் வெளியில் போனாலும் கிடைக்கும். நம்மளுடைய தீர்த்தங்கரர் வரலாறுலாம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருந்தவங்களும் இருக்கிறாங்க, குடும்பத்தில் இல்லாத ஒரு 5 பேர்கள் இருக்கின்றார்கள். அந்த 19 பேர் குடும்பத்தில் இருந்து போனவங்க தான். அந்த மாதிரி அவங்க பிற்காலத்தில் துறவரம் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம வாழ்க்கையில் நாம் இருக்கிறோம். நாம் துறவரம் ஏற்றுக்கொண்டு மோட்சம் எழுதினோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு வலு இருக்காது. அது வந்து எல்லாரும் செய்கிறதான. ஏன்னா அரச போகத்தில் இருக்கிறவர்கள், சக்கரவர்த்தி என்று சொன்னால் அரசருக்கெல்லாம் அரசர், எம்பரர், அவர் அவங்கெல்லாமே அதை துறந்து விட்டு இந்த மோட்சத்தை நோக்கி செல்கிறார்கள் அப்படிங்கிற வரலாறுகளை தெரிவிப்பது தான் ஒரு நமக்கு பிரதமான யோகத்திலே வழங்கியிருக்கார்கள். அதில் வந்து அதிகமாக இந்த வினை கொள்கை அங்கங்கே வந்து கொண்டே தான் இருக்கும். விதி இதெல்லாம் வந்து கொண்டே தான் இருக்கும். இதில் நுட்பமாக தெரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் படித்தாலே நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஏன் இது அடுத்ததில் இப்படி வர்றாரு, பிரிவில் இப்படி இருந்தார், அடுத்ததில் இப்படி வர்றாங்க, எதனால திரும்பி இவங்க 2 பேரும் ஒன்றாகவே வந்து கொண்டு இருக்கிறார்கள். லலிதாங்கனா இருக்காங்க, அங்கேயே மறுபடியும் அடுத்ததில் வஜ்ர ஜங்கனா வர்றாரு, அதுக்கப்புறம் ஏன் அடுத்த பிறவியில் வந்து ஆதிநாதர் வர்றார். இதுவெல்லாம் வந்து நீங்கள் படிக்கவே தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து நுட்பமான விஷயம் இருக்குது அப்படிங்கிறது இல்லாமல் மேலோட்டமாக நான் சொல்கிற கருத்தை வைத்து நீங்கள் படித்து கொண்டாலே சில விஷயத்தில் நமக்கு சந்தேகங்கள் வரும், அதெல்லாம் எழாது. இந்த வினை கொள்கையை படிச்சிட்டாலே அந்த பிரதமான யோக கதைகளை நீங்கள் படிக்கும்போது சந்தேகங்களே வராது. நீங்கள் கண்டிப்பாக நம்பி அந்த பாதையிலே நீங்கள் நடப்பீர்கள் அப்படிங்கிறதுக்கு வலு சேர்க்கக்கூடிய அளவில் தான் அந்த பிரதமான யோகம் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. முதன்மை எல்லாருடைய நோக்கமும் வினைகள் பற்றியது தான். வினைகளை வைத்து தான் இத்தனை கதைகளும் உங்களுக்கு. கர்ணானி யோகம் மிக மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் மற்ற யோகங்கள்லாம் இருக்குது வரிசையான்னு வச்சுங்களேன். இதெல்லாம் நான் தெரிஞ்சு கொள்ளும்போது இந்த கர்ணானி யோகத்தில் உள்ள விஷயங்களை தான் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். உலகத்தில் இந்த மாதிரி 2 நாள், அன்றைக்கு ஒரு நாள் பேசினேன்னு நினைக்கிறேன். அதில் 3 கேள்விகள் எனக்கு வந்தன. உலகத்தில் எல்லா செயலுமே அறம் அடிப்படையில் தான் உள்ளதா? இது ஒரு நல்ல கேள்வி தான். இது வந்து இதுக்கு முன்னாடி நான் கேட்டதில்லை. நம்ம செயல்பாடு எல்லாமே அறம் தானே, அறம் சம்மந்தப்பட்ட செயல்பாடு தானே, அறம் இல்லாத செயல்பாடு இல்லைனா அறம் செயல்பாடுங்க, இது 2 இல்லாமல் வேறு எதுவும் இருக்கான்னு கேட்குறாரு அவர். வேற ஒன்றும் இல்லை. அவர் கேட்குற கேள்வி என்னென்னா, எல்லாத்துக்குமே அறம் பேணுதல் புண்ணியம்ங்கிறீங்க, அறம் மீறுதல் பாவம் என்று சொல்கிறீர்கள். இந்த மாதிரி இருக்கும்போது அறம் இல்லாத செயல்கள்னு நம்ம சொன்னாக்கா இது 2 அடிப்படையில் தான் இருக்கா, வேறு நியூட்ரலாக எதுவும் இருக்கா அப்படிங்கிறது மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. இது அவர் எந்த அடிப்படையில் கேட்டார்னு ஃபோன் பண்ணி கேட்டோன்னு தான் சொன்னார் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி. ஆன்மாவின் அடிப்படையில் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான கருத்து. இந்த கொஸ்டினுக்கு பதில் இது வந்து ஆன்மாவின் அடிப்படையில் அப்படிங்கிறது தான். அடுத்தது இன்னொரு கொஸ்டின் வந்து விதி விலக்கு அப்படின்னு நான் அன்றைக்கு பேசும்போது சொல்லியிருக்கிறேன். அது புரியவில்லை, விளக்கம்னார். அது சின்ன அளவில் நம்ம சொல்லிக்கொள்ளலாம். வினையுடன் உடல் பிறக்கிறது என்றால் முதலில் எப்போது வினை கட்டி கொண்டது? இந்த கேள்வியை நான் வந்து அதை கேட்கும்போது ஒரு உபன்யாசம் நடக்கும்போது நான் அவர்கிட்ட கேட்டேன். அவருக்கு சரியான விளக்கம் கொடுக்க தெரியல அந்த உபன்யாசம் கேட்கும்போது. பிற்காலத்தில் என்னுடைய ஆசிரியர்கிட்ட தான் நான் எதாக இருந்தாலும் கேட்பேன். என்னுடைய தமிழ் ஆசிரியர் இதில் வினைக்கொள்கையில் நன்றாக படித்தவர். அவர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் ஒன்றை சொன்னார். அதையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது தான் நமக்கு இன்டெப்த்தாக இன்னும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி தான் நம்ம போயிட்டே இருக்கணும். இதில் பயணம் நாம் வினையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது. இது வாழ்க்கை அப்படின்னு விட்டால் அது ஒரு விடை தெரியா பயணம் அப்படின்னு எல்லா ஆசிரியர்களோ யாரை நீங்கள் எடுத்துட்டிங்கனாலும் ஒரு கதை எழுதினாலும் விடை தெரியா பயணமாக தான் இருக்கும். அதில் இருக்கிற நிகழ்வுகள்லாம் சஸ்பென்ஸாக தான் இருக்கும். அடுத்தடுத்து நீங்கள் போக அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்னு தான் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கும்.
இன்றைக்கு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், நாளைக்கு என்ன அப்படிங்கிறது கூட சஸ்பென்ஸு தான். இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள், முழுவதுமாக கேட்டு முடிகிற வரைக்கும் பவர் இருக்குமா அப்படிங்கிறது கூட ஒரு சஸ்பென்ஸு தான். இந்த மாதிரி வாழ்க்கை முழுவதுமே ஒரு மர்மமாகத்தான் இருக்கும். கடைசி வரை, கடைசி நிமிடம் வரை, கடைசி நொடி வரை அடுத்தது என்ன நடக்கும், எப்படி மாறும் என்பது யாருக்குமே தெரியாது. இது ஒரு விடை தெரியா பயணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வாழ்க்கை என்பது பரமபத கட்டத்தை விட புதிரானது அப்படின்னார் ஒருத்தர். இந்த ஏணி, அதில் ஏணியெல்லாம் இருக்கும். நீங்கள் பழைய காலத்தில் விளையாடுவாங்க, இப்பயும் விற்கிறாங்க. எத்தனை பேர் அதை உபயோகிக்கிறீங்கன்னு தெரியல. மார்கழி மாதத்தில் கண்டிப்பாக அது அந்த காலத்தில் விற்பாங்க, இப்பயும் கிடைக்கிறது. அதில் வந்து ஏணி இருக்கும், பாம்பு இருக்கும். நீங்கள் பாம்புனா கீழே இறக்கி விட்டுரும், ஏணின்னா உங்களை ஏற்றி விடும். அது புண்ணிய பாவம் தான். பாம்புங்கிறது பாவம், ஏணிங்கிறது புண்ணியமாக கருதி நமக்கு அந்த விளையாட்டிலேயே நமக்கு அளிப்பார்கள். அதை விட அந்த மாதிரி நம்ம விளையாடும்போது எது பாம்பு எது ஏணி என்று கண்டுகொள்வதற்குள்ள வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்கிறதுன்னு ஒருத்தர் எழுதினார். அது கூட உண்மைதான். நம்ம வந்து எது பாவம் எது புண்ணியம்னே நமக்கு புரியலை வாழ்க்கையில். இப்போ நம்ம ஒரு காரியம் செய்கிறோம், நமக்கு ஒரு பலனுக்காக தான் செய்கிறோம். அந்த மாதிரி செய்யும்போது அதில் எப்படிங்க தவறு வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் கூட வரும். அதுக்கு எதிர் தாக்கம் எங்கேருந்து வருது, எதிர்வினை ஏன் நமக்கு இந்த இயற்கை அளிக்கிறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ஒர்க் பண்ணுறோம். காலையில் நம்ம வாக்கிங் போகிறது ஒரு பழக்கமாக வச்சுருக்கிறோம். வாக்கிங் போகிறது ஒரு பலன் அளிக்கக்கூடியது தானே நமக்கு. நான் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கேன், நான் பாட்டுக்கு திருப்பி வீட்டுக்கு வரேன், எனக்கு பலன் தருது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் யாரை டிஸ்டர்ப் பண்ணேன் அப்படின்னு. ஆனால் போகிற வழியில் எத்தனையோ ஜீவராசிகள் இருக்குது, அதை நம்ம மிதிச்சுட்டு தான் போகிறோம். இது எத்தனை பேர் கவனித்து நடக்கிறோம்? இந்த மாதிரி நீங்கள் நடக்கணுங்கிறதுக்கு அதில் விட்டு நீ அந்த வினைகள் இல்லாமல் எப்படி நீங்கள் வாக்கிங் போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அதை வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறோம். இப்போ அந்த சமிதி அப்படின்னு ஒரு 5 சொல்லுவார்கள், அதெல்லாம் அதில் வரும். இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது பிற ஜீவராசிகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எதிர்வினை உண்டு அப்படிங்கிறது சொல்கிறது தான் இந்த கர்மாவின் நோக்கம். கர்மா கொள்கை அப்படி தான் வகுக்கப்பட்டிருக்கிறது, மனிதர்களால் உருவாக்கப்பட்டது தான். இயற்கை முழுக்க முழுக்க எப்படி இருக்குங்கிறத நாம் புரிந்து கொள்வதற்குள்ளே நமக்கு முடிஞ்சு போயிடுது. ஆனால் ஓரளவு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நீதிகளைத்தான் நாம் படித்துக்கொண்டு அந்த வினை கொள்கையை நாம் தெரிந்து கொள்கிறோம். கெட்ட பழக்கமே இல்லாதவர்கள் கூட திடீரென ஒரு நாள் மரணம் அடைந்து விடுகிறார்கள். ஆகாரத்தில் கரெக்டாக இருப்பான், எல்லாத்துலையும் இருப்பான், திடீர்னு இறந்து போடுவான். ஏன் அப்படிங்கிறது தெரியாது. யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது என்று நினைப்பவர் அதிகம் காயப்படுவார்கள், அது ஏன்? இது ஒரு கொஸ்டின் எல்லா இடத்துலையும் வரும். நீங்கள் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எழுதுவாங்க, நான் ரொம்ப நல்லா தான் நடந்துகிட்ருக்கேன், எனக்கே அப்படி கஷ்டம் வருது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே. உறவினர் நண்பர்களை அதிகம் நேசிப்பவர் தனிமையில் வாடுவது ஏன்? இதெல்லாம் சரியான கொஸ்டின் நமக்கு கிடைக்கிறதில்ல. இலகிய மனதுடன் பிறருக்கு உதவுபவர் ஏமாற்றப்படுவது ஏன்? இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும். இதுக்கு எல்லாமே ஒரு விடை என்னன்னா, என்றைக்கோ நாம் செய்த எதிர் தாக்கம் இன்றைக்கி நமக்கு வருது, வேறு ஒன்றும் இல்லை. யாருக்கோ நாம் செய்த ஒரு தாக்கம் போன பிறவியிலையோ சில பிறவிகளுக்கு முன்னாடியோ நாம் செஞ்சதனுடைய எதிர் தாக்கம் இன்றைக்கு நம்மை வந்து தாக்குகிறது. இதுதான் இதுக்கு சரியான பொருளாக இருக்க முடியும். இல்லாட்டினா நமக்கு வழங்கக்கூடிய அந்த ஒழுக்க நடவடிக்கைகளை நாம் மீறாமல் இருந்தாலும் நமக்கு ஏன் வாழ்க்கையில் இப்படி நடக்குங்கும்போது என்றைக்கோ நம்ம தப்பாக நடந்திருக்கோம். அப்போ அதுக்குள்ளே ஒரு சிஸ்டம் இருக்குது. இப்போ கம்ப்யூட்டர்லாம் வந்ததுனால அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமாக படித்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே புரியும் இது இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறது. எலக்ட்ரானிக்ஸ்குள்ளே போனீங்கன்னா கர்மா தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் அதில் படிச்சிங்கன்னா தெரியும், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் பூரா அதிகமாக கர்மா. நீங்கள் உள்ளுக்குள்ளே மனசு எப்படி வேலை செய்யுது, அதெல்லாம் எப்படி ஸ்டோர் ஆகுது, எப்படி வெளியில் வருது, எங்கேருந்து போய் அள்ளிட்டு வருது, எல்லாத்தையும் இது ஒர்க்கு அவ்வளோதுலேயும் வினை கொள்கையில் இருக்குது. அப்படியே அது ரெண்டுமே நீங்கள் கம்பேர் பண்ணி கூட நன்றாகவே தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அவங்கெல்லாம் படிச்சுட்டு வேலைக்கு போயிடுறாங்க, இது சம்மந்தமாக அதை பற்றி தெரிந்து கொள்வதே இல்லை. அந்த மாதிரி அது என்டையராக வெவ்வேறு பாதை மாதிரி வைத்து கொண்டு இருக்கிறார்கள். இரண்டும் நெருக்கமான இதை படித்தவன் தான் அதை எழுதியிருக்கணும். அதை படித்தவன் தான் எலக்ட்ரானிக்கில் இத்தனை தியரியும் கொடுத்துருக்கணும், இல்லைன்னா கொடுத்துருக்கவே முடியாது அவனால். இதெல்லாம் ஒரு அனுமானத்தில் செய்கிறது, ரிசல்ட்டு நமக்கு சாதகமாக வந்து விட்டது, அவ்வளோதான். இப்போ வினைக்கொள்கை தெரிந்தவன் தான் எலக்ட்ரானிக்கில் இந்த சாஃப்ட்வேரே எழுத முடியும். இந்த கோடிங் எழுதுகிறான்னா அவனுக்கு அந்த அறிவு இருந்தால் தான் முடியும், அது அவனுக்கே தெரியாது. வீண் செலவு செய்யாத சிலர் பொருளாதாரத்தில் நலிவது ஏன்? ஆணவம் அலட்சிய எண்ணம் கொண்ட சிலர் பணத்தில் திளைப்பது ஏன்? இது மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய இருக்குது. நாம் இறக்கும்போது நமது பாவ புண்ணியங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய க்ளோசிங் பேலன்ஸ். நாம்
இறக்கும்போது நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் என்ன இருக்கின்றதோ நம்ம அக்கௌண்ட்டில், நான் ஒரு பேங்க்கில் இருக்கிறதுனால சொல்கிறேன், நாம் இன்றைய தேதியில் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் என்ன இருக்குன்னா, மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டரில் உங்களுடைய பழைய பேலன்ஸ் என்ன இருக்கோ அது ஓப்பனிங் பேலன்ஸாக வந்திருக்கும். இப்போ நேற்றுக்கு நீங்கள் 1000 பணம் எடுத்துருக்கீங்க, பாக்கி 9000 இருக்குன்னா காலையில் போய் பார்க்கும்போது ஓப்பன் பண்ணால் 9000 உங்கள் கணக்கில் இருக்கும். அதுதான் அடுத்த பிறவியின் ஓப்பனிங் பேலன்ஸ். நம்ம வங்கி மொழியில் சொல்லணும்னா, நாம் எவ்வளவு ஏர்ன் பண்ணி வச்சுருக்கிறோமோ பணத்தை, அதில் நாம் எடுத்தது போது மிச்சம் எப்பயுமே இருந்து கொண்டிருக்கும். இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்துகிட்டு இருந்தால் பிறவி சுழற்சி உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது தான் அந்த வினை கொள்கை சொல்லுகிறது. அதாவது இந்த விஷயங்கள் எல்லாமே நாம் நமக்காக காரியம் ஆற்றுறதில் வரக்கூடிய கோளாறு இல்லை. நாம் காரியம் ஆற்றும்போது பிறரை தாக்குகிறோமே, அதெல்லாம் தான் அந்த அக்கௌண்ட்டில் இருக்கும். பிற ஜீவராசியை தாக்குகிறோம், இயற்கையை தாக்குகிறோம், இயற்கையை மாசுபடுத்துகிறோம், இதெல்லாம் தான் அந்த அக்கௌண்ட்டில் இருக்கும் ஓப்பனிங் பேலன்ஸாக நம்ம பிறக்கும்போது. இந்த கொள்கையை சொல்லுவது தான் வினை கொள்கை. இது சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது வாழ்க்கையில் நிறைய நம்ம பார்த்துருக்கலாம். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையுமே விதி அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம். விதிங்கிறது நாம் ஓப்பனிங் பேலன்ஸ், இப்போது நம்ம பிறக்கும்போது என்ன ஓப்பனிங் பேலன்ஸில் இருக்கிறதோ அது மட்டும் இல்லை, அது இந்த பிறவியில் என்ன வேலை செய்யுமோ, எல்லாமே ஒரே நேரத்தில் வேலை செய்யாது, அதுதான் விழிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் நமக்கு அன்றாட வாழ்க்கையில் எதிரில் வந்து நிற்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வினைகள் நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கலாம். ஏன் இப்படி நடக்குதுன்னே புரியாது. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை வேணால் சொல்கிறேனே உதாரணத்துக்கு. நாங்கள் ஸ்கூல் எஜுகேஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் கல்லூரிக்கு போவோம். ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் ட்ரெயினில் போய் தான் படிக்கணும். பூண்டிங்கிற ஒரு இடத்துல தான் மன்னார்குடியிலேருந்து. அப்போல்லாம் காலேஜ் மன்னார்குடியில் இல்லை. அங்கே போய் படிச்சுட்டு ஒரு 4 இயர்ஸ் முடிச்சுட்டு வேலை உடனடியாக கிடைக்கல. அப்புறம் ஒரு டெம்பரரி ஜாப் இருந்தது, அது 1 இயர் பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது இருக்கும்போது ஒரு நாள் நாங்கள் அந்த ஸ்கூலில் படிக்கிறவங்க பெரும்பாலும் அந்த காலேஜுக்கு போயிருப்போம். அங்கே இருக்கிறவங்க நாங்கள் ஒரு செட்டு தனியாக தான் இருப்போம். ஏன்னா ஸ்கூல் கிளாஸ்மேட்டு காலேஜ் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் ஒன்றா தான் இருப்பாங்க. அப்போ அருகில் இருக்கிற ஊர் எங்களுக்கு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர், இந்த பக்கம் கும்பகோணம், அங்கெல்லாம் புது படம் ரிலீஸ் வரும். அது ஒரு பழக்கம். மன்னார்குடிக்கு செகண்ட் ரிலீஸ் தான் வரும். அப்போ அந்த வயசில் உடனடியாக அதை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்த ஒரு வயது. அப்போ நான் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற காலத்தில் நீங்கள் சினிமாவுக்கு போகணும் 4 பேர் கூப்பிட்டாங்க. சரி போவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறோம் நாங்கள். அப்போ அம்மா அப்பாட்ட தான் காசு வாங்கிட்டு போகணும். அவங்க லிமிட்டாக தான் கொடுப்பாங்க, அதை தானே நம்ம செலவு பண்ணிக்கணும். பஸ் இப்போ வந்தோடனே ஒரு திருப்பத்தில் நாங்கள் ஏறுறோம். அந்த பஸ்ஸில் முன்னாடியே அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வருது. அவங்கவுங்க டிஸ்டன்ஸில் இருக்கிறதுக்கு அப்புறம் நாங்கள் ஏறுறோம். அந்த பஸ்ஸில் ஏறிட்டோம். ஏறினோன்னே பார்த்தாக்கா ஒருத்தர் கூப்பிட்றாரு எங்களை. திரும்பி பார்க்குறோம், எங்கடா போகிறீங்க எல்லாம் அப்படின்னு. என்னுடைய 10வது படிக்கும்போது இருந்த வகுப்பு ஆசிரியர், கிளாஸ் டீச்சர் அவர் என்னட்ட எங்கே போகிறீங்க எல்லோரும் அப்படின்னாரு. சினிமாவுக்கு தான் சார் போடணும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதே பஸ்ஸில் அவர் பக்கத்தில் இடம் இருந்தாலும் உட்காருங்கடான்னாரு. நாங்கள் 3-4 பேர் இருந்தோம், அதனால் பின்னாடி போய் உட்காந்துட்டோம். கொஞ்சம் தூரத்தில் பின்னாடி உட்காந்துருந்தோம். அவர் தஞ்சாவூர் நெருங்க ஒரு முன்னாடியே ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டாப்பிங் ஒன்று வரும், அந்த இடத்துல இறங்குவதாக அவருக்கு ஏற்பாடு. அவர் அங்கே இறங்கணும். அவர் கண்டக்டர்கிட்ட சொல்லியிருந்திருக்காரு. அந்த கண்டக்டரை அந்த ஸ்டாப்பிங் வரும்போது சொல்கிறார், இந்த மாதிரி உங்கள் ஸ்டாப்பிங் சார் வந்துருச்சு சார் ஸ்டாப்பிங்னு ஒரு கத்துறான். ஏன்னா ஹீ இஸ் ஆல்சோ ஏ ஓல்டு ஸ்டூடெண்ட் ஆஃப் தட் டீச்சர். அவனும் அந்த ஆசிரியர்கிட்ட படித்தவன் தான், கண்டக்டராக இருக்கான், எங்களுக்கு சீனியர். அவர் ஏந்திரிக்கவே இல்லை, சீட்டை விட்டு ஏந்திரிக்கல. கிட்டக்கு போய் அவர் தூங்கிட்டு இருக்கிறேன்னா சார் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு எழுப்புறான். அவருடைய சரிஞ்சிட்டார். அங்கேயே எங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னன்னா அவன் சத்தம் போடுறான், அங்கேருந்து வாங்கடான்னு நான் போடுறோம். இங்கேருந்து போனோன்னே அவர் மோஸ்ட்டு கொலாப்ஸ்டுன்னு நாங்கள் நினச்சிட்டோம். அங்கேயே ஒன்றுமே புரியலை எங்களுக்கு. உடனே அவரை அந்த பஸ்லேருந்து எப்படி வெளியில் கொண்டு வரதுங்கும்போது அதுக்கு அடுத்தடுத்தது 3 ஸ்டாப்பிங் இருந்தது. அந்த கண்டக்டர் நீ எந்த ஸ்டாப்பிங்கும் நிறுத்தாத நேராக ஜிஹெச் போய்ட்டுன்னு சொல்லிட்டு விசில் அடிச்சிட்டான். ஜிஹெச் போனோம், அங்கே இறக்கி கொண்டு போனோம். அங்கே போனோன்னா அப்போ 5th இயர் படிக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் சர்ஜன் டாக்டர் படிச்சுட்டு இருக்கவர், அவருடைய ஸ்டூடெண்ட்டு தான். அவர் தான் அவரை பார்க்குறாரு. அன்றைக்கி பார்த்தோன்னே இன்னொரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே வாத்தியார் போயிட்டா இருப்பானா, அந்த பையனே அழுகுறான். அந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம இப்போ சில விஷயங்கள்லாம் எதிர்பார்க்குற மாதிரி நடக்கவே நடக்காது. அவர் ஒரு உயர்ந்த மனிதர், எங்கள் கண்ணுக்கு முன்னாடியே இறந்துட்டார். அவர் இறந்து போய் நாங்கள் போக வேண்டியது முன்னாடியே அவரை நாங்கள் தூக்கிட்டு போயிருக்கோம் அன்றைக்கி. இந்த மாதிரிலாம் இது பேருன்னு சொல்கிறதா இல்லை நமக்கு பாவம்னு சொல்கிறதான்னு எங்களுக்கே புரியல இன்றைக்கி. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்கள் நம்ம நடக்கும். இது மாதிரி ட்ரெயினில் அடிபடுறவங்கள பார்த்துருக்கலாம்,
வேறு நம்ம பஸ் போகும்போது நம்ம ஓரத்தில் நின்றுட்டு இருப்பான். இதெல்லாம் நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் இப்போ இன்றைக்கி வருது, விபத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா. இதுக்கெல்லாம் காரணம் நாம் என்றைக்கோ ஈட்டிய வினை தான். அந்த வினை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதனுடைய தாக்கத்துலேருந்து கொஞ்சம் வெளியில் வரலாம். அது ஒரு சைக்காலஜி அதில் இருக்குது. நீங்கள் வினையை நம்பலைன்னா அது என்ன உங்களுக்கு வாழ்க்கையில் கொடுத்ததோ அங்கேயே உட்காந்துருப்பீங்க. இந்த கஷ்டத்தை விட்டு வெளியிலே வரமாட்டீங்க. இந்த வினை கொள்கையை படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதை விட்டு வெளியில் வந்துடுங்க. இன்றைக்கி சைக்காலஜி பூரா அதில் தான் இயங்கி கொண்டு இருக்கிறது. பல மன நோய்களுக்கு ஆளாகக்கூடிய விஷயங்கள்லாம் வினை கொள்கையை படித்தாலே நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. ஆனால் வினை கொள்கை உண்மை அப்படிங்கிற நம்பிக்கையோடு படிக்கணும். அப்படி படித்தீங்கன்னா அதை விட மருந்து உலகத்தில் எதுவுமே இல்லை என்று தான் சொல்லலாம். சில விஷயங்களை நம்மை தப்பு வைக்கவும் நமக்கு உதவக்கூடியது இந்த வினை அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கொள்ளலாம். இதை தெய்வாதீனமாக நடந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல தெய்வங்கிற வார்த்தை கூட இந்த வினைக்காக தான் உபயோகித்திருக்கிறார்கள். சொல்லப்போனால் அந்த தெய்வம் என்பது ஊழ்தான், போகுள் புண்ணிய வினை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகூழ் அப்படிங்கிறது பாவ வினை அப்படின்னு சொல்லுவாங்க. கர்மம் என்பது செயல் நடத்துதல் என்று பெயர். அது செய்கின்ற செயல் கடமை அப்படிங்கிறது தான். இந்த எல்லா செயலுமே அறம் அடிப்படையில் தான் உள்ளதா அப்படிங்கிற முதல் கேள்விக்கு நாம் இப்போ வர்றோம். அதாவது ஆன்மாவின் அடிப்படையில் என்று கேட்கிறார் அவர், வேற ஒன்றும் இல்லை. அதாவது மெய்ப்பொருள்கள் 6 அப்படிங்கிறது சமணம் வகுத்திருக்கிறது. ஒவ்வொரு மதத்துலேயும் 6 மங்க 5 மங்க இது மாதிரிலாம் ஒவ்வொரு இதுலேயும் இருக்கின்றது. நம்ம சமண மதத்தில் பிறந்தவங்களுக்கு 6 மெய்ப்பொருள்கள் என்று சொல்லுகிறார்கள். அது என்னன்னு தெரியல இருக்கும். ஆன்மா, புத்கலம், தன்மா, அதன்மா, ஆகாயம், காலம் அப்படிங்கிறது ஜென்ரலாக அந்த கிளாஸஸ் எல்லாருமே உங்களுக்கு சொல்லி கொண்டு இருப்பாங்க. ஒவ்வொன்றிலும் ஒரு பண்பு உள்ளது. இந்த 6 பொருளுக்கும் அதுக்குன்னு ஒரு பண்பு இருக்கும், ஒரு குணம் இருக்கும். அதில் விசேஷ குணங்கள் வச்சு தான் நம்ம பிரிக்கலாம். எல்லாத்துக்கும் பொதுவான குணங்கள் இருக்கும், அதுக்கு விசேஷ குணங்களும் இருக்கும். அதை வைத்து நம்ம பிரிக்கிறோம். இது 6 பொருள்கள் அப்படிங்கிறது. அதனுடைய இயல்பு அப்படி தான் இருக்கும். அதனுடைய செயல்பாடு அப்படி தான் இருக்கும். அதனுடைய பண்பின் அடிப்படையில் தான் செயல்பாடு. இப்போ நம்மளும் அப்படி தான். அதனது அறம் அதை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே அதுக்கும் என்ன செயல்பாடு இருக்கோ அது அதனுடைய அறம். இப்போ ஆன்மா எடுத்துக்கிட்டால் ஆன்மா அறம் இருக்குது, புத்கலம் எடுத்தால் புத்கல அறம் தான் இருக்குது. தன்மத்துக்கும் அதன்மத்துக்கும் ஆகாயத்துக்கும் காலத்துக்கும் தனித்தனியாக தான் அறம் இருக்கிறது. அதனுடைய செயல்பாடு தான் அறம் என்று சொல்லுகிறார்கள். என்ன மாதிரி சிந்தித்து என்ன மாதிரி செயல்படும் அப்படிங்கிறோம்ல, அதுக்கு தான் அறம் என்று பெயர். இப்போ நாம் யார் அப்படிங்கும்போது நம்மளுடைய அறம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். நம்மளுடைய இயல்பில் நம்மளுடைய செயல்பாடு அமைய வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்போ ஆன்மா தான் நம்மளுடைய செயல்பாடு எல்லாமே எப்படி இருக்கணும்? ஆன்மா அறத்தில் தான் இருக்கணும். அந்த ஆன்மா என்ன மாதிரி தன்னை உள்வாங்கி வெளியில் எப்படி கிரகிச்சதை வெளியில் விடுமோ அந்த அடிப்படையில் இருக்கிறதுக்கு பேர் தான் நம்மளுடைய செயல்பாடு. அது அறத்தின் அடிப்படையில். ஆன்மா அறம்ங்கிறத நம்ம ஜென்ரலாக அறம்ங்கிற வார்த்தையாக உபயோகிக்கிறோம். இதை தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளணும். புத்கலத்துக்கு இல்லை தன்மத்துக்கு வேறு எதுலையாவது இருக்கக்கூடிய அறம் இருந்தால் அது அறம் பேணுதல் அல்ல, அறம் மீறுதல். அங்கே என்னத்தை நம்ம மீறுறோம்? ஆன்மாவின் அறத்தை மீறுகிறோம். இதுதான் சிம்பிள் அந்த இடத்துல. இதை நாம் தெரிந்து கொண்டால் நம்ம தன்மா தன்மா ஆகாயம் காலம் இவற்றின் இயல்பு பண்பு எப்போதுமே மாறுறதில்லை. இந்த 4க்கு மட்டும் பண்பு எப்பயுமே மாறாது. இந்த 6 பொருள்களில் அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. அப்போ பண்பு மாறக்கூடியது எது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய புத்கலம் ஜடப்பொருள் தான் எப்போ பார்த்தாலும் மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ இரண்டும் ஒன்றோடு இணைந்து இருப்பதனால நம்மளுடைய அறம் எது, புத்கலத்தோட இயல்பு எதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி நாம் ஒவ்வொரு செயல்லையும் எந்த செயல்பாடாக நம்ம செய்கிறோம்? புத்கல செயல்பாட்டில் அடிப்படையில் நம்ம செய்கிறோமா, அறத்தின் பண்பில் செய்கிறோமா, ஆன்மாவின் பண்பில் செய்கிறோமா அப்படிங்கிற குளறுபடி வரும்போது தான் அறம் பேணுதல் அறம் மீறுதல் வருது. அப்போ நம்முடைய எல்லா செயல்பாடும் ஆன்மா அறத்தின் அடிப்படையில் உள்ளது தான் நம்ம அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் நாம் இதை ரொம்பவும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போகணுன்னு தேவையில்லை. ஜென்ரலாக நாம் எல்லாருமே ஒரு டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கும்போது புத்கலத்துக்கு அந்த ஆற்றல் கிடையாது. நாம் எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் முன்னாடியே ஒரு முடிவு செய்வோம். இதுக்கெல்லாம் அந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றல் ஆன்மாவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அப்போ ஒரு செயல்னு சொன்னால் முதல்ல சிந்தனை செய்வோம், அதை செயலாற்றுவோம். அந்த சிந்தனை செய்யக்கூடிய டெசிஷன் மேக்கர் ஆல்வேஸ் அந்த சோல், அந்த ஆன்மா அப்படிங்கிற ஒன்று தான். அந்த அடிப்படையில் நம்ம செய்யறதுனால நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே
ஆன்ம அறத்தை ஒட்டி இருக்க வேண்டும். ஆன்ம அறத்தை ஒட்டாமல் இருக்கக்கூடியது எல்லாமே மற்றவர்களுக்கு தாக்குதலாக தான் இருக்கும். மற்றவர் யார் அங்கே பார்த்தா புத்கலத்துக்கு தான், கம்ப்ளீட்டாக புத்கலத்துக்கு தாக்குதலாக இருக்கும். அதெல்லாமே நமக்கு அதே புத்கலம் தானே நமக்கு தண்டனை கொடுக்கும். அதுதான் வினை. அந்த வினை பூரா புத்கலம்தான். அது மறுபடியும் வந்து உட்காந்துக்குது. எனக்கு நீ ஏன்டா இடைஞ்ச பண்ண அப்படின்னு நம்மளை கேட்குது. அது திருப்பி நமக்கு எதிர்வினை ஆற்றுகிறது. இவ்வளோதான் சிம்பிள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மாவின் அறத்தின் வழியிலே நாம் வாழ்ந்தால் புத்கலம் அது பாட்டுக்கு பேசாமல் தான் இருக்கும். ஆனால் அதுக்கு தாக்குதல் கொடுக்கும்போது அது தன்னுடைய நீதியை நியாயத்தை நம்மள்கிட்ட கேட்கும்போது நமக்கு எதிர்த்தாக்குதல் வருகிறது. ஏன்னா நாம் அதோட ஒன்றி இருக்கிறோம். நமக்கு புரியலை எதில் நம்ம செயல்படுறோம் அப்படிங்கிறது நமக்கு புரியல. இதை விளங்கிவிட்டாலே நமக்கு மோட்சம்தான். இதை விளங்க வைக்கிறதுக்கு தான் வினை கொள்கை. ஆக அறம் அப்படிங்கிற செயல்பாடு தான் நம்மகிட்ட இருக்குது. அந்த அறத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரிஃபிக்ஸ் இருக்குது, அது ஆன்மா. ஆன்ம அறத்தின் செயல்பாடுகள் தான் நம்ம வாழ்க்கை. வேறு வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் காலையில் ஏந்திரிச்சிங்கன்னா ஏதோ ஒரு செயல் செய்கிறீங்களா, அது ஆன்ம அறத்தின் அடிப்படையில் நாம் செயல்படுவோம். ஆனால் சில நேரத்தில் நம்மளோட ஒன்றி பிணைந்து இருக்கக்கூடிய அந்த புத்கலத்தின் செயல்பாட்டும் அதில் வந்து விடுகிறது. அதில் தாக்கம் வரும்போது எதிர்வினையை நாம் அனுபவிக்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை. ஆக ஆன்மா அப்போ நீ காலையில் நீங்கள் ஏந்திரிச்சோன்னே உங்களுக்கு ஏதோ ஒரு சூழல் உருவாக்கப்படுகிறதுல, இந்த உலகம் அப்படிங்கிற சூழலே உருவாக்கியது அந்த புத்கலம் தான். அப்போ வினை படி பார்த்தா அந்த சூழலை அந்த புத்கலம் உங்களுக்கு உருவாக்கும். அதுதான் விதி. இன்றைக்கி காலையில் ஏந்திரிச்சோன்னே உங்களுக்கு முன்னாடி ஒரு சூழல் இருக்கும். இன்றைக்கி காலையில் நீங்கள் ஏந்திரிக்கும் போது ஏதோ ஒரு ஸ்டேஷனில் நின்று அங்கே பல் விளக்கிட்டு அங்கே காலையில் காப்பி குடிக்கணும்னு இருந்ததுன்னா அதுதான் உங்களுக்கு சூழல். சமயத்தில் அந்த ஸ்டேஷனுக்கு அந்த வண்டி போகாது. நீங்கள் கும்பகோணத்தில் போய் இறங்கணும் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு டீரெயில் ஆகிருக்கும், ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் முன்னாடி போனது. நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க. சோனாகிரிக்கு போயிருந்தோம் நாங்கள். அன்றைக்கி நைட்டு 7:30 மணிக்கு திருப்பி ரிட்டன் வரணும். அந்த சோனாகிரிலேருந்து ஜான்சிங்கிற ஸ்டேஷன்லேருந்து வரணும். வரல, ட்ரெயின் வரல. அன்றைக்கி நைட்டு பூரா அங்கேயே தான் இருந்தோம். மறுநாள் காலையில் 10:30 மணிக்கு தான் வருது. அப்போ அங்கேயே தான் பல் விளக்குது. எங்களுடைய நோக்கம் அதில் வந்தோம்னா காலையில் இங்கே மெட்ராஸில் வந்து சென்டரில் பல் விளக்கலான்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அன்றைக்கு சூழ்நிலை மாற்றப்பட்டு இருக்கிறது. அப்போ எங்கேயோ தாக்கம் இருக்குது. இந்த தாக்கம் தான் விதி. அப்போ அன்றன்றைக்கு காலையில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதே அதுதான் விதி. இந்த விதியை நாம் மறுபடியும் எப்படி ஒரு தாக்கம் ஏற்படுத்தாமல் வாழ்கிறோமோ அதுதான் மதி. இந்த மதி தான் மறுபடியும் வினையை உங்களுக்கு சேர்க்கக்கூடியதா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிந்து கொள்வது தான் அந்த விதியை பற்றி நாம் உணர்ந்த ஒரு அறிவு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அறிவோடு வாழ்கிறதுக்கு பேர் தான் ஞானம். அந்த விதியை நம்ம தாக்குறது எதிர்த்தாக்குதல் வராமல் மீண்டும் ஒரு விதி உருவாகக்கூடாது நம்ம வாழ்க்கையில். அந்த மாதிரி வாழக்கூடிய ஒரு அறிவு இருக்கிறதே அதற்கு பெயர் தான் ஞானம். அப்போ வினையை நாம் எதிர்கொள்வதற்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால் ஞானம்தான் தேவை. இதுக்கு சில கேரக்டரை கொடுத்துருக்காங்க எல்லா மதத்துலேயும். இப்போ நீங்கள் பகவத்கீதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிருஷ்ணன் பிறப்பிலேருந்து நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் ஞானம்தான், வேறு எதுவுமே கிடையாது. அந்த ஞானத்துக்கு அதனால தான் அவனுக்கு பாவமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது. அந்த கிருஷ்ணன் என்ன ஆக்டிவிட்டிஸ் இருந்தாலும் பாவமும் கிடையாது. அவன் எப்படி வேணால் ஆக்ட் பண்ணுவான். கடைசி வரைக்கும் அதே தான். ஞானம்ங்கிற ஒரு கேரக்டர் தான் அவன். எல்லாருக்குமே ஞானத்தை தான் போதிச்சுக்கிட்டே இருப்பான். அதில் அது ஞானம்ங்கிறது ஒரு கேரக்டர் தான் அந்த கிருஷ்ணன். அதனால தான் இந்த பகவத்கீதை எல்லாரையும் எடுத்துக்கிட்டு அவங்களாம் நடக்கிறாங்க. ஆனால் நாம் ஞானம் இல்லையே. அவனை மாதிரி நீங்கள் அதர்மம் செய்ய முடியாது. ஞானம் அதர்மம் செஞ்சாலும் தர்மம் செஞ்சாலும் அது நியாயமாக தான் இருக்கும். ஆனால் நாம் செய்ய முடியாது. அதனால் கிருஷ்ணன் செஞ்ச அதர்மத்தை நாம் செய்யவே முடியாது. சில பேர் அது தப்பாக நினச்சிக்கிறாங்க. அந்த கிருஷ்ணனே ஒரு ஞானம் தான். அதனால தான் அவங்கள அப்படி எடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் பாகவதம் அடுத்ததெல்லாம் படித்தோம்னா நமக்கு புரியுதுன்னு வச்சுங்களேன். இது மாதிரி நாம் வாழ்கிறோம், விதியோடு தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருந்தாலும் நமக்கு வேண்டிய பலன் கிடைக்கிறதா, இது ஒரு கேள்வி எப்பயுமே வரும். நமக்கு என்ன, இல்லறத்தில் நாம் இருக்கிறோம். இல்லறத்தாரின் கடமைகள் 11 நிலைகள் அப்படின்னு சொல்லி இல்லறத்தில் உள்ள கடமைகளை செய்பவன் இல்லறத்தாராக இருக்க வேண்டும். மரங்களை செப்பில் எடுத்துட்டிங்கன்னா வரிசையாக நிறையா கொடுத்துருக்காங்க. தர்சனிகன் இருக்குது, விரதிகன், அப்புறம் அடுத்தது உத்திட்டன், சுல்லக்கண்ணிலை வரைக்கும் 11 கடமைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லறத்தானின் மிகச்சிறந்த கடமை என்னவெனில் தனது எண்ணத்தை தூய்மையாக வைத்து கொண்டு
புலன்களின் ஆசைகளுக்கு உட்படாது ஆன்ம தூய்மைப்படுத்துவது, சமாதி நிலைக்கான பயிற்சியை மேற்கொள்வது. இதுதான் இல்லறத்தாரின் கடமையில் முக்கியமான விஷயம். இதில் தான் இந்த 11 வந்துடும் உங்களுக்கு. இலக்கியங்கள் கூறும் அளவில் காணும்போது, இப்போ நீங்கள் வந்து நாலடியாரோ திருக்குறளோ நீதி நூல் எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் கிட்டத்தட்ட நம்ம திருக்குறளே எடுத்துக்கலாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. நல்ல மனைவி பிறகு குழந்தை, அந்த குழந்தையாலே விளைகிற அன்பு, அதனால் வந்த சமூக தொடர்பின் போது செய்யும் விருந்து, நன்றி உடைமை, அதன் பிறகு நடுவு நிலைமை, அதன் பிறகு சமுதாய மனிதனாக நாம் ஆகிவிடுவது, சமுதாய மனிதனாக ஆன பிறகு அடக்கமுடைமை வேண்டும். சமுதாய மனிதனாக ஆனவங்களுக்கெல்லாம் இருக்கான்னு கேட்காதீங்க, அவர் சொல்லியிருக்காரு. இப்போ யாருக்குமே இல்லை. சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆளுன்னா அடக்கமுடைமைனா காணப்படுது, அது மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறார் அவர் திருக்குறளில். அடக்கமுடைமை வேண்டும். அதன் பிறகு 3 குற்றங்களையும் சொல்கிறார். அந்த 3 குற்றங்கள்லாம் உங்களுக்கு நமக்கு தெரியும். என்ன? மெய்வாய் கண்மூக்கு, இந்த 3 மனவசன காயம் என்று சொல்லக்கூடிய உறுப்புகளால் வரக்கூடிய குற்றங்கள். இந்த 3 செயல்களும் குற்றம் இல்லாமல் சுத்தமாக இருக்க வேண்டும் என்கிறார்கள் பெரியோர்கள். அது திரிகரண சுத்தி அப்படிம்பாங்க. இந்த 3 வகை குற்றங்களையும் நீக்கிவிட்டால் சமுதாயத்தில் உன்மேல் அன்பு வரும். சமுதாயத்திற்கு அன்பு வந்தால் உன் பொருளை சமுதாயத்திற்கு நீ கொடுக்க ஆரம்பிப்பாய். ஆகவே அங்கே ஒரு அதிகாரத்தை வைக்கிறார், ஒப்புரவு, அப்புறம் ஈகை. இந்த 2மே அங்கே கொண்டு வந்து வைக்கிறார். இப்படியெல்லாம் நீங்கள் செயலாற்றும் போது உனக்கு நல்ல புண்ணியம்தான் வரும், நல்ல வினை தான் கட்டி கொள்ளும். அதோட சமூக அடிப்படையில் பார்க்கும்போது பெருமை புகழ் வரும். இதுதான் வெளியில் இருக்கக்கூடியதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன், புகழ், பெருமை. இதை வச்சே நம்ம ஒழுங்காக வாழ்ந்திருக்கோன்னு அர்த்தம். அத்தோடு இல்லறத்துக்கான இலக்கணம் முடிந்து போய்விட்டது. இப்படி தான் குறள் விளக்கம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. வேற நான் வந்து துறவரத்தை எடுத்துக்கிறேன், கல்யாணம் வேண்டியதில்லை, பிள்ளைகளை நான் பெற்றுக்கிறதுக்கு ஐடியா இல்லை அப்படின்னு சொன்னால், துறவரம் என்றால் என்ன? விரதம், ஞானம், இந்த 2 அடிப்படையில் தான் நாம் வாழணும். அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க விரதம், ஞானம் எனக்கு வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். தொடர்புடையார் மாட்டு செய்வது அன்பு, அத்துடன் தொடர்பு இல்லாதார் மாட்டும் சேர்ந்து செய்வது அருள். இதில் நான் அருளை மட்டும் எடுத்துக்கொண்டு வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் துறவரத்தில் இருக்கிறவங்க. ஏன்னா தொடர்புடையவர்கள் எங்களுக்கு யாருக்குமே கிடையாது. அவர் பொதுவானவர். இல்லறத்திற்கு அன்பு அஸ்திவாரம், துறவரத்திற்கு அருள் அஸ்திவாரம். இந்த அருள் வந்து விட்டால் விரதங்களை மேற்கொண்டு மனதை அடக்க தெரிய வேண்டும். 5 பொறிகளான மெய்வாய் மூக்கு கண் செவி 5 குதிரைகளும் நம்மை இழுத்து கொண்டு போகின்றன. இதில் நாம் வந்து மிக கவனமாக இருக்க வேண்டும். இப்போ மூச்சு காற்றை இழுத்து வர்றதுக்கு நமக்கு ஒரு பொறி இருக்கிறது. நமக்கு அந்த பொறி வழியாக தான் நம்ம அந்த செயல்பாட்டை நம்ம செய்கிறோம். வாயை பொறுத்த வரைக்கும் அது வாயில்ங்கிறதுலேருந்து வந்தது தான் அந்த வாய். ஆக்சுவலாக அந்த வாயில் நமக்கு வந்து 2 விதமான ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறது. இதில் அந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் நம்ம சரியாக இருக்கிறது இல்லை. அதுதான் காரணம். என்னென்னா அந்த வாயை அதிகப்படியாக பேசுகிறது தான். நாம் அதிகப்படியாக பேசாமல் இருக்கணுங்கிறதுக்கு அந்த வாயில் எப்பயுமே மூடி வச்சுருக்கணும் தான் ஞானியர்கள் சொல்லுகிறார்கள். எப்பயுமே மௌனமாக இரு, நீ வாயை வச்சுட்டு நீ சும்மா இருக்க மாட்ட அப்படிங்கிறதுக்கு தான் இது கொடுக்குற. இதன் வழியாகவும் நமக்கு வினைகள் வந்து சேருகின்றன. நம்ம வாயை மூடிக்கிட்டு இருந்தாலே ஒழுங்காக இருக்கும். இப்போ நான்லாம் அந்த டெக்னிக்கு தெரியல எனக்கு, அதனால தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நீங்களாம் மௌனமாக கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்களாம் கரெக்டான வினை கோட்பாட்டில் தான் நடந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்தவர் நம்மை பேச வைத்து நம்மை முட்டாள் என்று அடையாளம் தெரிந்து கொள்வார்கள். அதுக்கும் வழி இருக்குது. நாம் பேசணும்னா இவன் என்ன எவ்வளோ உளர்றான் அப்படிங்கிறத வச்சு இவன் முட்டாள் தான் அப்படிங்கிறதும், நாம் வாயை திறக்காமல் இருந்தாலே நாம் முட்டாள் இல்லைங்கிறதே நம்ம மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு 5 குதிரைகளையும் இஷ்டப்படி கொண்டு செல்கிறானோ அவன் ஞானி ஆக முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு துறவர நெறியிலே வரக்கூடியவனுக்கு. இந்த மாதிரி ஒரு 5 விஷயங்களையும் நாம் வந்து அடக்கி நாம் கைக்குள்ளே கொண்டு வரதுங்கிறது ஒரு சுலபமான விஷயம் இல்லை. அதுவும் குதிரையை அடக்கிறது இருக்க அதுவே கஷ்டமான விஷயந்தான். அதுக்கு நீங்கள் என்ன தான் புதுசாக ஒரு குதிரை வந்ததுன்னா நீங்கள் டெய்லி ஆகாரம் வைக்கணும், அதை பழக்கப்படுத்தணும். அது வந்து சாதாரணமாக சும்மா இருக்கும்னு சொல்ல முடியாது. அது கழுத்தில் நீங்கள் கயிற்றை கட்டியிருந்தாலும் அது இழுக்க கூட முடியாது. உங்களை பிடிச்சி இழுத்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆரம்ப கட்டத்துலலாம் அப்படி தான் இருக்கும். அதை குதிரையை பழக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது கூடவே ஓடிக்கிட்டே இருப்பான். ஒரு சென்டரில் ஒரு கயிற்றை பிடிச்சி இழுத்து கட்டிட்டு அது ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது கூடவே ஓடிக்கிட்டு இருப்பான். அது டெய்லி அதுக்கு ஆகாரம்லாம் இவன் தான் கொடுத்துட்ருப்பான். இருந்தாலும் அது கட்டுப்படாது. அது ஓடி கடைசியில் அதுவே களைக்கும்.
அது கலைக்கும்போது அதை தட்டி கொடுத்து தாஜா பண்ணி அதன் மேலே ஏறி உட்காரோம், அப்பயும் கீழே தள்ளிடும். இப்படியாகத்தான் அந்த குதிரையை அடக்க வேண்டும். நம்ம உடம்புல இருக்கிற 5 குதிரைகளையும் நாம் இப்படித்தான் அடக்க வேண்டுங்கிறது தான் விரதங்கள் நமக்கு அளித்திருக்கிறார்கள். இந்த விரதங்களை இல்லறத்தாருக்கு துறவரத்தாருக்கு 2 பேருக்குமே ஒரு அளவு கூடுதல் குறைச்சலாக வச்சுருக்கிறார். ஏன்னா நம்ம கடமைகளை ஆட்டும்போது முடியாதுங்கிறதுக்காக நமக்கு மாதத்துக்கு 4 நாள் அந்த மாதிரிலாம் நமக்கு பிரித்து வச்சுருக்கோம். இந்த ஒழுக்கங்கள்லாம் நமக்கு இருக்கின்றன. இதுதான் தப ஒழுக்கம், தியான பயிற்சி, இதெல்லாம் அதில் வரக்கூடியது தான். இதெல்லாமே நாலடியார், திருக்குறள் போன்ற இத்தனை விஷயங்களும் அதில் நீங்கள் படிக்கலாம். அந்த மாதிரி நான் படிச்சிருக்கிறேன். அப்படி இருந்தும் என் வாழ்க்கையில் ஏன் அந்த எண்டு ரிசல்ட் வரல, அந்த பலன் வரல அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போ அந்த குறளை எழுதின முனிவரே உட்காந்துருக்கிறாருன்னு வச்சுங்க. அப்போ ஒரு இல்லறத்தான் போய் கேட்குறான், அவர்கிட்ட முனிவரே அப்படிங்கிறான். அவர் முறைப்படி இல்லறம் வாழ்ந்து நான் எல்லாமே நீங்கள் சொன்னபடி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஒப்புரவு ஈகை வரைக்கும் வந்திருக்கேன், எனக்கு ஏன் அந்த புகழ் கிடைக்கவில்லை? நான் உறவை நல்லா தான் பெண்ணேன், விருந்தோம்பலாக இருந்தேன், பிறர்மனை விழையாமல் இருந்தேன், ஒப்புரவு ஈகையெல்லாம் செஞ்சேன், மனநிலைக்கு இப்போ நான் ஒரு தூய்மையான மனநிலைக்கு வந்து விட்டேன். ஆனால் நீங்கள் கூறிய பலன் புகழ் எதுவுமே கிட்டவில்லையே, என்ன செய்ய அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்குறான். அடுத்தது பக்கத்திலே ஒரு ஆள் நின்றுட்டுருக்காரு. அவர் துறவரத்தை ஏற்றுக்கொண்டவர். அவரும் இப்படி தான் சொல்கிறார். அந்த 4 அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கிறோ அதெல்லாம் நான் செஞ்சு பார்த்துட்டேன், எனக்கு ஞானம் இன்னும் கிட்டவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் அவர் சொல்கிறார், அந்த முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, சில சமயத்தில் விதிப்படி நடப்பதில்லை. அதாவது ஜென்ரலாக வாழ்க்கையில் இதில் எழுதினபடி சில நேரத்தில் நடக்காதுப்பா. திருக்குறளில் சொன்னபடி கருத்துப்படி நீ நடந்தாலும் உன் வாழ்க்கையில் என்ன கடைசியில் பலன் கிடைக்குமோ அது கிடைக்காது. ஒரு மனிதன் என்றால் 2 கைகள் கால்கள் இதோடு தான் நம்ம பிறக்கணும். நமக்கு ஒரு அங்க லட்சணம் ஒன்று இருக்குது. 2 கண் இருக்கும், 2 காது இருக்கும், 2 கை 2 கால், இதோடு தான் பிறக்கணும். ஆனால் சில நேரத்தில் ஒரு கை இல்லாமல் குழந்தை பிறக்குது, சில நேரத்தில் ஒரு கால் சூம்பி போய் முடவனாகவும் பிறக்கிறார்கள். அதெல்லாம் விதிவிலக்கு. அந்த மாதிரி வாழ்க்கையிலே நமக்கு விதிவிலக்கு அமைவது உண்டு. நீங்கள் நீதி நெறிப்படி வாழ்ந்தாலும் விதிவிலக்கு இருக்கும். இப்போ அந்த ஒரு காலோட தான் இருக்கிறவன் தான் மனுஷன், நீ அதை விதியாக்க முடியாதுல்ல. எது ஜென்ரலாக இருக்கோ 2 காலோட பிறக்கிறவனை தான் மனிதன் என்று நாம் சொல்கிறோம். ஒரு காலோட பிறந்தது தான் மனிதன் அப்படின்னு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆக எப்போவுமே நாம் விதிவிலக்கை விதியாக மாற்ற முயலக்கூடாது அப்படிங்கிற உண்மையை தான் அவர் சொல்கிறாரு. அதுதான் விதி விலக்கு அப்படின்னு நான் அன்றைக்கி சொன்னது. இது 2க்குள்ள வித்தியாசம் இதுதான். ஆனால் விதி ஒன்று இருந்தால் விதி விலக்கு ஒன்று இருக்கும். இது நான் சொன்ன கருத்து உபச்சார வழக்கில் சொல்லக்கூடியது. அதாவது உலக வழக்கில் சொன்ன அந்த கருத்தை தான் அன்றைக்கு நான் சொன்னேன். விதிப்படி நடப்பது விதி விலக்காய் அமைவது இரண்டுமே விதியின் செயல். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுங்கிறதுனால உங்களுக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். அந்த கேள்வி கேட்டவங்களுக்கு பதில் சொல்கிறேன். நிறைய பேர் கேட்டிருக்கலாம். இந்த உலக நடப்பிலே உள்ள விதி, உலக நடப்பின் வழியிலே பார்க்கக்கூடிய விதிவிலக்கு, 2க்குமே காரணம் அந்த விதி, அந்த வினை. இதுதான் அந்த வினை மட்டும் நீ விதிவிலக்காக மாறுறதுக்கு காரணமும் அந்த விதி தான் அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறார். அதுதான் குறளாசிரியர் நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த விதிவிலக்கு விதி அப்படிங்கிற விஷயம். இதைத்தான் நாம் அன்னைக்கு பேசும்போது விதியும் இருக்குது, அப்போ அந்த விதியிலே விதிவிலக்கு இருக்கா அப்படின்னு சில பேருக்கு தோன்றியிருக்கலாம். அதற்கான ஒரு விளக்கம்தான் இன்று நான் உங்களுக்கு உரைத்தேன். ஆனால் அந்த வினை எப்போதும் மாறுவதே இல்லை. 2க்கும் காரணம் நாம் முன்பு ஈட்டிய வினைதான். இது முன் நின்று உயர்த்தும் இல்லை தாழ்த்தும். எந்த நேரத்தில் எது செய்யும் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. விதி எப்போவுமே உலக வழக்கிற்கு தகுந்தாற்போல் தானாக தன்னை மாற்றிக்கொள்வதில்லை. அதை பிறரால் மாற்றவும் முடியாது. ஏன் நாம் வணங்கும் கடவுளால் கூட மாற்ற முடியாது. அப்போ கடவுள்னால் யார்? நாமளாக உருவாக்கி வச்சுருக்கோம், அவ்வளோதான். விதியை மாற்றக்கூடிய கடவுள்கள் யாருமே இல்லை. அப்படி சொன்னால் நாம் நம்பி அந்த கடவுளை அதற்காக நீங்கள் வணங்கணும்னு அவசியமே இல்லை. அதுதான் உண்மை. அதுதான் விதி. எண்முறை அப்படின்னு சொல்லுவாங்க. எண்முறை, எனக்கான முறை வந்து விட்டது, அதுதான் விதி. அது எண்முறைன்னு ஒரு வார்த்தையும் இலக்கியத்தில் வரும். அந்த மாதிரி வர்ற இடத்துலனா நீங்கள் விதின்னு தான் எடுத்துக்கணும். இதைத்தான் விதிவிலக்கு என்று நான் அன்று கூறினேன். இதுக்கான விடை உங்களுக்கு சொல்லியாச்சு. அடுத்தது,
இல்லறமோ துறவரமோ தன் கடமைகளை செய்பவனை செய்தும் வாழ்வியல் மூலமாக பலன் வரவில்லையே என்றால் அதற்கு காரணம் இந்த விதிதான் அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம ஒரு பெரியவர்கிட்டயே அதே அன்றைக்கி சொன்னேன். ஒரு பெரியவர்கிட்ட நீங்கள் போய் கேட்டுட்டு இருந்தீங்கனாலே கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே போனால் ஒரு லெவலில் தனக்கு தெரியலன்னா அது தாண்டா விதி அப்படின்னு சொல்லிடுவாருன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது மாதிரி நம் வாழ்வில் விடை எங்கு கிடைக்கவில்லையோ அங்கே விதி வேலை செய்கிறது என்ற அர்த்தம். அவ்வளோதான். நம்ம வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோம், பல நூல்களை படிக்கிறோம், ஒன்றுமே புரியல. இந்த மாதிரி நடந்ததுக்கு என்ன காரணம்னா அதுதான் விதி. இதை சொல்கிறது தான் அந்த ஊழ்வினை கொள்கை அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தத்துவம் அப்படின்னு நம்ம படிக்க ஆரம்பித்தோம்னா அதில் நிறைய தத்துவங்கள் இருக்கின்றன. சாதாரணமாக நம்ம தத்துவம் அப்படின்னு சொன்னாலே ஒருவர் சொல்லி மற்றவர்களுக்கு விளங்கவில்லை என்றால் அது தத்துவம் அப்படின்னு வேடிக்கையாக சொல்லுவாங்க. ஒருவர் சொல்லி மற்றவர்களுக்கு விளங்கவில்லை என்றால் அது தத்துவம். உடனே எல்லாருக்கும் விளங்காது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது. அதே சமயத்தில் ஒருவர் சொல்லி கேட்டவர்க்கும் மட்டுமல்லாது சொல்பவருக்கும் விளங்கவில்லை என்றால் மகா தத்துவம். ஒருவேளை நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும்னு வச்சுங்களேன். என் நண்பர்கள் பெரும்பாலும் கேலியாக ஏதாவது நம்ம இதுமாரி சொன்னோம்னா அவனுக்கு சொல்லுவானு, ஆரம்பிச்சிட்டியா உன் தத்துவத்தை வாய மூடு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சில நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய தத்துவங்கள் அவங்களுக்கு புரிபடாது. ஆக விதி பற்றி பெரியோர்கள் வாக்கை படிக்கும்போது இப்படியெல்லாம் நம்மளால் சிந்திக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா ஆச்சரியமாக தான் இருக்கும். பகவான் கூறிய தத்துவங்களை ஸ்ருதி பிரமாணமாக எடுத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். அப்படி துல்லியமாக அவருடைய காட்சி பிரமாணத்தில் அது வந்தது தான் நமக்கு அளித்திருக்கிறார். ஒரு செயலுக்கு விளைவு உண்டு. இந்த பூமியில் அந்த செயலினால் ஏற்படும் தாக்கத்தினால் அந்த விளைவு ஏற்படுகிறது அப்படிங்கிறத மிக தெளிவாக எல்லா இடத்துலையுமே குறிப்பிட்டு கொண்டே வந்திருப்பார். அதுதான் நமக்கு பல சூத்திரங்களாக தத்துவார்த்த சூத்திரம் இருக்குது. கர்ணான யோகத்தில் கோமண்ட சாரம் இதெல்லாம் படிச்சிங்கன்னா எல்லாமே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் போக போக. எப்போவுமே துன்பம் வந்ததும் எல்லாருமே நமக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தான் நம்ம நினப்போம். இது பாமரன் ஒவ்வொருத்தருக்கும் வரக்கூடிய ஒரு நிலை. அப்போ கடவுள்கிட்ட போய் வணங்குவான். அப்போ வினை அவன் வணங்குறவனுக்கு ஒரு நீதி, வணங்காதவனுக்கு ஒரு நீதியெல்லாம் வணங்குறது கிடையாது. நீங்கள் சாமி கும்பிட்டாலும் அதே நீதி தான், சாமி கும்பிடலைனாலும் அதே நீதி தான். இதெல்லாம் மன ஆறுதலுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான். விதி என்ன பண்ணாலும் அது வேலையை செய்து கொண்டு தான் இருக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இப்பிறவிலே நமக்கு தெரிந்து எந்த தவறும் நடந்திருக்காது அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அப்படின்னா நமக்கே தெரியாமல் எவ்வளவோ தவறுகள் பண்ணி. இப்போ நம்ம வாக்கிங் போகும்போது கூட சொன்னேன், பல புழு பூச்சிகளோடு நாம் மிதித்து சென்று இருப்போம். அது கூட பாவம் தானே. அந்த ஒரு எதிர்த்தாக்கமும் இந்த பிறவியிலே செய்ததற்காக நாம் இருக்க வேண்டிய என்ன நம்ம செஞ்சுருக்கணுமோ அதை செய்யலைன்னா அதை அப்படியே சேவிங்ஸில் வச்சுருக்கோம். அது பின்னாடி என்றோ ஒரு நாள் உதயத்துக்கு வரும்போது நமக்கு அதை தரும். அது என்ன உதயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படிங்கும்போது தான் பக்குவப்பட்ட வினை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த பக்குவப்பட்ட வினை அப்படிங்கிறது என்னென்னா, வினைக்கும் ஒரு பக்குவம் உண்டு. நாம் ஈட்டக்கூடிய வினைகள் உள்ளே போய் ஸ்டோர் ஆகிருக்குல்ல, மொத்தமாக என்னென்ன வினைகள்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கிறது. அது ரெண்டு பிரிவு இருக்குது. அதெல்லாம் நம்ம இப்போ பேச வேண்டாம். திரவிய வினை, பாவ வினைகள்லாம் நமக்கு வேண்டியதில்லை. உள்ளே இருக்கக்கூடிய வினைகள் எல்லாமே பக்குவப்பட்டால் தான் நம்மளை தாக்கும். ஜென்ரலாக தாக்குறதுன்னா என்ன, அது வேற ஒரு விஷயம் நமக்கு தோன்றணும். என்னன்னு கேட்டால், எல்லா வினைகள் உள்ளே சேர்றதுமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, வினையின் நிலை வேறுபாடுகள் நிறைய இருக்கின்றன. அது கொஞ்சம் நம்ம தத்துவத்துக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்தால் தான் புரியும். அந்த ஏரியாவை நம்ம படிக்கணும்னா அதுக்கான தத்துவங்களை நம்ம எப்படி அந்த ஒரு கொஞ்சம் அந்த ஏரியாவில் போனால் நம்மளுடைய வினைகள் அந்த வேறுபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா, வினையின் நிலை வேறுபாடுகள் மிக நுட்பமாக விளக்கப்பட்டுள்ளன. தத்துவ மொழியிலே இதை கரணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரின் சுப கரணம் இருக்குது, அசுப கரணம் இருக்கிறது. ரெண்டு கரணங்கள்னால் ஒன்று துன்பம், இன்னொன்று இன்பம். இந்த உணர்வுகளாக வரக்கூடியது தான் அது ரெண்டுமே, வேறு ஒன்றும் கிடையாது. துன்பம் இன்பம் இந்த உணர்வு உள்ளே வரும். உள்ள உணர்வு வேறு எண்ணம் வேறெல்லாம் முன்னாடியே நம்ம சொல்லியாச்சு. உள்ளே வரக்கூடிய இன்ப துன்ப உணர்வுகளுக்கு ஏற்றபடி ஒவ்வொரு கணமும் நிகழ்ந்து அதில் வேறுபாடுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இப்போ நம்ம குணங்களின் நிகழ்வு வேறுபாடுகளும் அப்போ மாறுபடும். உணர்வுங்கிறது குணத்தின் அடிப்படையில் வரக்கூடியது தான். அப்போ நம்ம குண வேறுபாடுகள் என்ன நடக்கின்றதோ இதெல்லாம் பரிணாமம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கரணம் அப்படிங்கிறது 10 வகை
கட்டு, உதயம், இருப்பு, மிகுதல், குறைதல், திரிதல், தணிதல், உதிர்தல், நிதத்த, நிகாசித அப்படின்லாம் தத்துவங்களை சொல்லுகிறார்கள். இப்போ அதெல்லாம் ரொம்ப படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரிலாம் இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். கர்ம வினைத்திறர்கள் ஆன்மாவுடன் எப்படி சேர்ந்திருக்குன்னா நீரும் பாலும் போல கலந்து விடுகின்றன. அதாவது ஆன்மாவுக்குள்ள வினைகள் வினைக்குள்ள ஆன்மா எது எதுக்குள்ளே இருக்குன்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவில் ஒன்றிணைந்தே இருக்கின்றன. இப்போ நம்ம சயின்ஸ் படி சொல்லணும்னா ஆக்சிஜன் ஒரு காற்று இருக்குது, ஹைட்ரஜன் ஒரு காற்று இருக்குது. இது ரெண்டுமே காற்றாக இருக்கும்போது வெப்பத்துக்குரிய காற்று, தீப்பற்றி எரியும் இல்லைங்களா. ஒன்று தீக்கு துணை போகக்கூடியது, இன்னொன்று தீ தானாகவே அதுவே எரியும். ஹைட்ரஜன் நீங்கள் ஃப்ளேம் பண்ணிங்கன்னா அது பாட்டு எரிய ஆரம்பிச்சிடும். இது ரெண்டுமே வெப்ப காற்றுகள். ஆனால் இது இரண்டும் இணைந்தால் நீர் உருவாகிறது. இரண்டும் சேரும்போது நீர் அப்படிங்கிற குளிர்ச்சி தன்மை உருவாகிறது. ஆக நம்மளுடைய ஆன்மாவும் புத்கலமும் சேரும்போது அடிப்படையில் ரெண்டும் சேர்ந்திருந்தால் பண்பே மாற்றமாக தெரியும். இதனால் நமக்கு எது அறம் எது அறமற்ற செயல்ங்கிறது நமக்கு புரியவில்லை. இதுதான் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகள். இதுதான் காரணமாக சொல்லுகிறார்கள், வேறு ஒன்றும் இல்லை. நாம் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் மாதிரி சேர்ந்துருக்கிறோம், நீராக மாறி இருக்கிறோம். அதுதான் உள்ளுக்குள்ளே. முயற்சி செய்தால் நீரை தனியாக எடுக்க முடியும். லேபில் கொடுத்தீங்கன்னா அந்த நீரை ஆக்சிஜனாகவும் ஹைட்ரஜனாகவும் பிரித்து விடலாம் அப்படின்னா தத்துவங்கள், அது விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். அதே போல் இந்த ஆன்மாவையும் புத்கலத்தையும் நீங்கள் தனித்தனியே பிரித்து விடலாம் அப்படிங்கிறது தான் தத்துவ ஞானிகள் நமக்கு கொடுக்கிறார்கள். இது அனாதி காலமாக வந்துள்ள விஷயம். இந்த வினை உள்ளே இருக்கக்கூடியது என்ன செய்யுதுன்னா, இப்போ நமக்கு ஏதோ காலையில் ஏந்திரிச்சோன்னே ஒரு சூழ்நிலை உருவாகிறது, அது விதின்னு சொல்கிறேன்ல. அது சில வினைகள் மட்டும் பக்குவப்பட்டு வரும்போது தான் அந்த சூழ்நிலையை உருவாக்கும். அதுதான் பக்குவப்படுதல் அப்படிங்கிறது. வினைக்கும் ஒரு பக்குவம் உண்டு. செய்யப்படும் வினைக்கு ஒரு பக்குவம் வந்தால்தான் அது மீண்டும் நம்மை தாக்க ஆரம்பிக்கும். உள்ள சோறாக இருக்கிறது எல்லாமே ஒரே நேரத்தில் நம்மை தாக்குவது இல்லை. அதுக்காகவும் ஆயுள் உண்டு. ஏன்னு சொன்னால் நம்ம உடலுமே புத்கலம் தான். இந்த புத்கலத்துக்கு ஆயுள் இருக்குல்ல, நாம் இத்தனை வருஷம் இருக்கணும், அதோட நம்மளுடைய லைஃப் முடிஞ்சு போகுது. அந்த நிலையாமை சிந்தனை இங்கே எதுக்கு இருக்குது? இந்த புத்கலத்துக்கு உண்டு. புத்கலம் ஒன்றிணைந்து பல அந்த ஸ்கந்தங்களாக இருக்கின்றன. அந்த ஆயுள் முடிஞ்சு போகும்போது அது பிரிஞ்சு தனித்தனி பரமாணுவாக போகுது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆயுள் அந்த வினையும் உண்டு, அதுவும் புத்கலம் தானே. அந்த மாதிரி இருக்கக்கூடியது அது போகிற நேரத்தில் அது பக்குவப்பட்டு நம்ம உடம்பை விட்டு வெளியில் விழும். இப்போ பழம் இருக்குது அப்படின்னு சொன்னால் காயாக இருக்கும், பழமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த பழம் கீழே விழுந்துடும். அந்த மாதிரி பக்குவப்பட்டு போகும்போது தான் நமக்கு ஒரு சூழ்நிலை எதிர்த்தாக்கத்தை அளிக்கும். அந்த பக்குவப்பட்ட வினைக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் எப்போதும். அது எந்த வினை எந்த நேரத்தில் பக்குவத்துக்கு வருகிறதோ அந்த வினை தான் நம்ம தாக்கும். உள்ளே இருக்கிறது அத்தனையும் எப்போ பார்த்தாலும் தாக்காது. அதெல்லாம் தூங்கிட்டு தான் இருக்கும். தயார் இனஸ்ட், அப்படியே சும்மா தான் இருக்கும். எது செயல்பாட்டுக்கு வருதுன்னா பக்குவப்பட்ட வினை அது ரைப்பாகி தான் நமக்கு பக்குவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி பக்குவப்பட்ட வினை தயாராக இருக்கும். பசி வந்தால் தான் நாம் சாப்பிட துவங்குவோம். அப்போனா பசிங்கிறது வயிறு பக்குவப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் நம்ம சாப்பிட்றோம். அந்த மாதிரி அந்த வினையும் பக்குவப்பட்டால் தான் நமக்கு அதற்கு எதிர்த்தாக்கத்தை கொடுக்கும்போது. ஒரு சின்ன பையன் இருக்கான், அவனுக்கு நம்ம கல்யாணம் பண்ணுறது இல்லை, ஒரு வயசுக்கு வந்தால் தானே பண்ணுறோம். அதுமாரி பெண்களை எடுத்துக்கிட்டாலும் பக்குவப்பட்டால் தான் அதுக்கப்புறம் தானே அந்த முதிர்ச்சி வயது முதிர்ச்சி வந்ததுக்கு பிறகு தான் இப்போ பொண்ணு வயசுக்கு வந்தால் தான் திருமணம் செய்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு வினைக்குமே தனியான ஒரு காலம் இருக்கிறது. அதுக்கெல்லாம் தனியாக ஃபார்முலாஸ்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஜென்ரலாக ஒரு விதை நம்ம விதைத்தா உடனே அது நமக்கு பலன் கொடுக்கறதில்ல. இப்போ நம்ம பயிரெல்லாம் நீங்கள் தெளிச்சிங்கன்னா உடனே முளைச்சி வந்துடும். பயிரெலாம் நீங்கள் தெளிச்சிங்கன்னா அதனால தான் நம்ம பாலிகை கூட விடுறோம். கோயில்லையோ ஒரு திருமணத்துலேயோ விட்டோம்னா ஒரு நாள் வச்சோம்னா மறுநாள் பார்த்திங்கன்னா செடி நல்லா பெருசாக வந்திருக்கும். அதனால தான் நவதானியத்தை நம்ம வளர்க்கிறோம். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கணுங்கிறதுக்கு ஒரு வெளிப்படுத்துகிறோம் மற்றவங்களுக்கு. அதுக்கு தான் அந்த பாலிகை விடுறது. அந்த மாதிரி நீங்கள் போட்டது உடனே முளைச்சி வரும். இப்போ அதே சமயத்தில் ஒரு ஆள் இருக்கிறான், அவன் ஒரு பயிரை எடுத்து விதைக்கிறான்னு வச்சுக்கலேன். பக்கத்தில் என்ன செய்கிறான்? ஒரு தேங்காயை எடுத்து விதையாக போடுறான். அதுவும் அந்த மட்டையோட முழு மட்டையோடு போடுறான்னு வச்சுங்க.
இந்த பயிர் மறுநாள் மறுநாள் முளைச்சி வந்துடும். ஆனால் இந்த தேங்காய் 1 மாதம் கழித்து தான் வரும். அந்த மாதிரி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வினைகளும் உடனே உதயத்துக்கு வரக்கூடியது, பக்குவப்பட்டு நமக்காக வரக்கூடியது உதயம் என்று தத்துவத்தில் சொல்லுகிறார்கள். அதை பக்குவப்பட்ட வினையாக நமக்கு வரக்கூடியது அந்த தானியங்கள் மாதிரி வரக்கூடியது தான் உடனே வரும். அது சமயத்தில் அந்த பிரிவிலே வரும். அதுக்கு தான் ஒரு முற்பகல் செய்யின் பிற்பகல் தாமே வரும். அது அந்த அடிப்படையில் வரக்கூடிய வினை. இதே பல பிறவிகளாக நமக்கு தொடரும். அது பக்குவத்துக்கு வராமல் இருக்கிறதெல்லாம் தான் நம்முடைய தொடர்ந்து வரக்கூடியது. தேங்காய் மாதிரி 1 மாதம் கழித்து தான் முளைக்கும். அது சில பிறவிகள் கழித்து தான் நமக்கு வரும். அந்த அடிப்படையில் சொல்லக்கூடியது தான் அந்த பக்குவப்பட்ட வினைகள். பக்குவங்கள் ஒன்னொன்றுக்கும் வேறுபடும் அப்படிங்கிறது. நாம் 2 பேருக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் காரியம் செஞ்சிட்டோம். நாம் 2 பேருக்குமே பாவம் இருக்கிறது. இது நமக்குள்ள தொடர்பு. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு பாவம் செஞ்சிட்டேன், நீங்கள் இன்னொரு நாளைக்கு எதிர்த்தாக்குதல் எனக்கு செய்ய வேண்டிய முறை இருக்கிறது வினையின் அடிப்படையில், இல்லையா? நம்ம ஒரு கண்ணத்தில் அடைச்சிட்டோம் ஒருத்தரை, உடனே திருப்பி அடிச்சிட்டா அன்றைக்கி அக்கௌண்ட் க்ளோஸ், பிரச்சனை இல்லை. அப்படி இல்லையா, அவன் பொறுமையாக இருந்துட்டான். ஆனால் என்றைக்கோ ஒரு நாளைக்கு அந்த அடி நம்ம வாங்கி தான் ஆகணுங்கிறது தானே அது முடிவு பண்ணியிருக்கோம். அப்போ இட் வில் வெயிட். எப்படி இவன் செத்து போயிட்டான், அவனும் செத்து போயிட்டான், அப்போ என்ன ஆகும்னு கேட்டால், எந்த பிறவியில் 2 பேரும் ஒன்று இணைக்கிறார்களோ அன்றைக்கே அந்த காரியம் நிறைவேறும். அப்போ தான் அது வினைக்கு உதயமாகும். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும்போது தான் அது உதயத்துக்கே வரும். இதெல்லாமே அந்த தத்துவங்களில் பெரிய அளவில் அதை சம்ஸ்கிருதத்துலலாம் எழுதியிருப்பாங்க. என்றைக்கு நாம் திருப்பி அடி வாங்கிறதுக்கு 2 பேரும் ஒன்று சேர்றோமோ அன்னைக்கு தான் அவன் திருப்பி அடிப்பான். அது வரைக்கும் அந்த வினை அவனை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கும். 2 பேருக்குமே தூங்கிட்டு இருக்கும். இவன் அடிக்கணுங்கிறதுக்கு இவன் வாங்கணுங்கிறதுக்கு 2மே உள்ளே தூங்கி கொண்டு தான் இருக்கும். 2மே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது தான் அது பக்குவப்பட்டு வெளியே வரும். அதுதான் வினை உதயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வேறுபாடுகள் நிறைய இருக்கின்றன. இதெல்லாம் மேலே மேலே நீங்கள் படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுவரை பலன் கொடுத்த அந்த கொடுக்க வந்த பக்குவப்பட்ட வினையை நாம் அனுபவித்தே தீரும். ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அதை நாம் வெளியேற்றுறது மிக மிக கடினம். அது வரக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதே சமயத்தில் இந்த பக்குவப்படுறதுல 2 டெக்னிக் அது உள்ளே இருக்குது. அது ஒரு சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஒரு பக்குவப்படுறதில் நீங்கள் வாழைப்பழத்தை நம்ம கடையில் வாங்குகிறோம். வாழைப்பழம் சாதாரணமாக ஒரு தாரை கட்டி நீங்கள் உங்கள் வீட்டில் போட்டிங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு எப்படி இருந்தாலும் மஞ்சள் கலரில் பழுக்க ஆரம்பிச்சிடும். அதே வாழைத்தார் பொங்கலப்போ பார்த்திங்கன்னா வெவ்வேறு மரத்தில் வெவ்வேறு இடத்துலேருந்து வரும். எல்லாத்தையுமே கொண்டாந்து வாழைத்தார் விற்கிற கடையில் வச்சுருப்பாங்க. அந்த கடையில் பார்த்திங்கன்னா அந்த வாழைத்தாரை பூரா ஒரு ஒரு என்க்ளோஸ்டு ரூம் ஒன்று இருக்கும். பின்னாடி பார்த்திங்கன்னா அதை புகை மூட்டம் போடுறதுக்குன்னு வச்சுருப்பாங்க. அதை கொடாப்புன்னு சொல்லுவாங்கன்னு வச்சிங்களேன். அந்த மாதிரி ஒரு நெருக்கமான ஒரு ஆள் மட்டும்தான் உள்ளே போக முடியும். அதில் கொண்டு வந்து அந்த தாரை பூரா அடுக்கி வச்சுருப்பான். அதில் புகை மூட்டம் போடுவாங்க. மூட்டம் போட்டு முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு மறுநாள் பார்த்திங்கன்னா அது பழுத்துடும். 3rd டே கண்டிப்பாக நல்லா பழமாக இருக்கும். அப்போ பொங்கலுக்கு முன்னாடி அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியிலேருந்து அந்த மூட்டம் போட்ட தாரெல்லாம் விற்றுக்கிட்டே வருவாங்க. நீங்கள் பொங்கல் அன்றைக்கி அதை எடுத்திங்கன்னா எல்லாம் பழுத்திருக்கும். இந்த மாதிரியும் பக்குவத்தை முன்னாடியும் கொண்டு வர முடியும். அந்த புத்காலத்தை பொறுத்த வரைக்கும் செய்கிறோம். எது அந்த வாழைக்காய்க்கு நம்ம செய்கிறோம், அதே போல் நம்மளுடைய வினைகளுக்கும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கு நம்ம மகாவீரர் சொல்லுகிறார். அந்த மாதிரி பக்குவத்துக்கு கொண்டு வர முடியும். தானாகவே பக்குவத்துக்கு வரக்கூடிய வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அதை நம்ம ஃபேஸ் பண்ணலாம். அதுக்கு சவிபாகம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இல்லாமல் நம்மளே அதை பழுக்க வைக்கலாம். அந்த டெக்னிக்கில் போனால் அதுக்கு பேர் அவிபாகம். இது 2மே தானாகவே சூழ்நிலையும் நடக்கும். நாம் தபம் தியானம் செய்தும் அதை அவிபாகமாக மாற்ற முடியும். அப்படிங்கிற கலையும் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ பக்குவத்துக்கு கொண்டு வரதுக்கான வழிமுறைகளும் நாம் தெரிந்து கொண்டால் முன்னாடியே பல பிறவிகளில் இருக்கக்கூடிய இதை இப்போவே கொண்டு வந்து பக்குவத்துக்கு கொண்டு வந்து அதை வெளியேற்றி விடலாம் அப்படிங்கிற உண்மையும் இந்த பக்குவப்பட்ட வினையின் வழியாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே பலன் கொடுக்க வந்த பக்குவப்பட்ட வினையை நாம் அந்த மாதிரி டெக்னிக்கு தெரிகிற வரைக்கும் ஞானியர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அனுபவித்தே தீர வேண்டும். அது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் என்னத்தை ஒதுக்குனாலும் வந்து தான் தீரும். உனக்கு அவிபாகம் செய்ய தெரியலை, அப்போ சவிபாகத்தில் வரக்கூடியதெல்லாம்
நீ அனுபவித்துத்தான் அதை கடக்க வேண்டும். அந்த நேரத்தில் ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு, என் குடும்பத்தில் இப்படி ஆயிடுச்சு, எனக்கு வியாதி வந்துடுச்சு, நான் நினைக்கவே இல்லையே, நான் நல்லவனாக தானே இருக்கேன், இப்படி புலம்புறதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா அது பூரா சவிபாகத்தில் பக்குவப்பட்டது. இதெல்லாம் வரக்கூடாதுன்னா நீ செய்ய வேண்டிய விரத நியமங்கள் அவர் தனியாக கொடுக்குறாரு. அதில் நீ அதெல்லாம் செஞ்சின்னா ஒரு நிலையில் அது அவிபாகமாகி உனக்கு பக்குவத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு துன்பம் இருக்கும்போது அதுவும் சேர்ந்து வந்து காலியாகிடும். அது உனக்கு தெரியவே தெரியாது வந்துட்டு போனது. இந்த மாதிரி உனக்கு தெரியல, அந்த ஞானம் இல்லை என்றால் நீ புலம்பிக்கிட்டு தான் இருப்ப. அந்த மாதிரி புலம்பாத. அப்படி புலம்புனா என்ன ஆகும்? நமக்கு வியாதி தான் வரும். அதுதான் இப்போ இன்றைக்கி லேட்டஸ்ட் சைக்காலஜியில் சொல்கிறான், நீ எவ்வளவு புலம்புறியோ அதெல்லாம் அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம். இதெல்லாம் இந்த அவிபாகம் சவிபாகங்கிற ஏரியாவில் கொண்டு வச்சு மருத்துவத்தையும் சொல்கிறாரு, வினை கொள்கையும் அவர் நமக்கு தருகிறார். ஆக இன்பமோ துன்பமோ அதை நம் அறியாமை விலகும் வரை அனுபவித்தே தீர வேண்டும் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜென்ரலாக சில பக்தர்கள்லாம் கூட நீங்கள் கதைகள்லாம் படிக்கும்போது பார்க்கலாம். நான் ஆண்டவனை கும்பிடும்போது நீ உனக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு இப்போ இருக்கிற துன்பத்தையே நீ அதிகமாக கொடுத்துரு, நான் எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு நான் விடுதலைக்கு போகிறேன்னு தான் வேண்டுவதாக கதைகள் இருக்கும். இது குந்தி தேவிகிட்ட கூட கிருஷ்ணன் கடைசியாக கேட்குறான். அந்த குந்தி தேவி என்ன சொல்கிறாங்க, எனக்கு நீ சந்தோஷத்தெல்லாம் நீ கொடுக்க வேண்டாங்க, நீ கடைசி வரைக்கும் எனக்கு துக்கத்தையே கொடுத்துரு, நான் துக்கத்தில் இருந்தால் தான் கிருஷ்ணா உன்னை நான் நினைத்து கொண்டு இருப்பேன், நான் சந்தோஷமாக இருந்தேன்னா உன்னை நான் நினைக்கவே மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? துக்கத்தில் இருந்தால் தான் ஞானம் வரும், இந்த ஞானத்தோடு நான் வாழ்வேன் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க கேட்குறாங்க. அங்கே கிருஷ்ணன் ஒரு ஞானமாகத்தான் இருக்கிறான். நான் ஞானத்தோடு வாழ்ந்து நான் அவிபாகமாக இருக்குது, சவிபாகத்திலேருந்து அவிபாகத்துக்கு வருகிறேங்கிறது தான் அந்த குந்தி தெரிவிக்கிறார். அதை கதையில் வரும்போது இந்த மாதிரி கதாபாத்திரமாக நமக்கு அளித்திட்டு போகிறார்கள். ஆக வினையுடன் உடல் பிறக்கிறது என்றால் முதலில் எப்படி வினை கட்டி கொண்டது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. அதை நம்ம இன்றைக்கி நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சொல்லணும்னா சொல்லலாம், அது ஒரு 10 நிமிஷம் ஆகிடும். அது இப்படி இல்லைன்னா நாளைக்கு நம்ம பேசலாம் அதை பற்றி. மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் நாம் சந்திக்கலாம். யாருக்கேனும் சந்தேகம் இருந்தால் முடிவில் கேட்டிங்கன்னா நான் அறிந்த விஷயங்களை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். தெரியாததை நிபுணர்கள்கிட்ட கூட நாம் தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய இறுதியான வேண்டுகோள். அடுத்த நிகழ்வாக மங்கள ஆசி.